நண்பா, மாலை வணக்கம். என்னன்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்தது இங்கே. இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்பு. அது எங்கன்னா, நம்ம கொல்லிமலைக்கு ட்ரிப்பு போகிறப்ப தான் எங்கள் ஃபேமிலியோட போயிருந்தேன். எங்கள் ஃபேமிலி, எங்கள் தம்பி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அதில் போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது கொல்லிமலை பார்த்துட்டு எல்லாம் நீர்வீழ்ச்சி எல்லாம் போயிட்டு நைட்டு அங்கேருந்து கிளம்பி வரதுக்குள்ளே 9 மணி ஆகிப்போச்சு. 9 மணி வரும்போது இன்னொரு வாடி வரம்பு சேலத்தில் ஒரு கோயில் இருக்குது, நம்ம முருகர் கோயில். பகவான் பயங்கரமான சாமி. அந்த கோயிலுக்கு ட்ரிப்பு நம்ம அப்படியே பார்த்துட்டு அதான் தூம்படுத்து தங்கிட்டு காலைல பகவான் பார்த்துட்டு அவர் போலான்னு இருந்தேன். பைக்கில் ஃபோனு எடுத்து வச்சுக்கிறேன், சார்ஜ் வச்சா பைக் வச்சிருந்தேன் ஃபோன். அப்போ என்ன பண்ணிட்டான், என் தம்பி என்னையும் கேட்டான், ஃபோனை பார்த்தியான்னு. என்கிட்ட குடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஐயோ, அப்படின்னா யோசித்தான். அதான் நம்பி போனால் கைவிடார் அப்படின்னு சொல்லுவாங்க முருகர். நம்பினா கைவிட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை. நான் என்ன நினச்சேன்னா, உன் கோயிலுக்கு வந்து எனக்கு ஒரு சோதனை முருகர் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என் தம்பி பைக் வாங்கினான், பல்சர் வண்டி வச்சுருந்தான். அப்போ என்ன பண்ணால், ஒரு ட்ராவல்ஸ்கார் பசங்க அப்போ அவனுக்கு சந்தேகப்பட்டுச்சு. பட்டு உடனே கிளம்பி போனோம். அதே பையன் தாண்டி சேலம் பக்கம், இந்தாண்ட போனால் சின்ன சேலம் பக்கம், எந்த கரெக்டாக முருகர் அனுப்பிச்சாரு பாருங்க. போன உடனே போயிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டான், ஃபோனை வாங்கிட்டு வந்தான். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் முருகர் நம்பினா கைவிடப்படுவார் இல்லை, நல்லதே நடக்கும். முருகா, ஓ முருகா, ஓ முருகா.